மாமாட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கேட்டு பார்த்த நினைவு என்ன முதல்ல ஸ்மால் A to J வரைக்கும் எழுதணும் விளாடவே. அதுக்கப்புறம் பெரிய A to Z வரைக்கும் எழுதணும். அப்புறம் மேட்ச் கேட்பாங்க. பி பால் கொடுத்துருந்தாங்கன்னா பி போடணும், ஹேட் கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ஸ்டே தான் தம்பியை ஸ்கூலில் எக்ஸாம்னால அப்படி நாங்கள் லேண்ட் பார்க்க போயிட்டோம். அம்மா வந்துருந்தனால சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ லேண்ட் பார்த்தோம். நாங்கள் க்ளீன் எங்கள் சைட் பண்ண சொன்னோம், அவங்க வேறு சைடு ஏதோ பண்ணி வச்சாங்க. சித்தப்பா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பற்றி முடிச்சோன்னே அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. நானும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பாடி போயிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படி கண்ணம்மா வீடை போய் பார்த்தோம். வீடு ஒரு டைம் கொண்டு இருக்குது. இருக்கும்போது லீவுக்கு இங்கே தான் வருவோம். அப்போல்லாம் நம்ம வீடு பெரிய வீடு பக்கத்துலனா காலி கிரவுண்டாக விட போய்ப்போம். நம்ம வீடு இப்படி ஆகிட்டு எல்லார் வீடும் அவ்வளோ பெரிய பெரிய வீடாக இருக்குது. சே ஒன்றுத்துக்கெல்லாம் ஆக்கிட்டானுங்களே. தலை எழுத்து சொல்ல எத்தனை வருஷம் வீடு போகிறேன். நான் இப்போ வச்சு திருப்பி சே எங்கள் வீடு சின்ன வயசில் நீ பார்த்தனா அழுதுருப்பேன். எப்படி இருந்த வீடு. வரேன் பார்ப்போம். வரேன் என் சத்திஷ்டம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கூட நம்ம வந்தால் நாங்கள் அங்கே போய் இறங்கி போயிடுவோம். எங்கள் விராஜப்பட்டில் பக்கத்தில் சதீஷ் எங்கள் பெருமை இடம், அதுவும் அதுக்கு மேலே இருந்துச்சு. பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு இப்படி இருந்த வீடு மேலே. வீடு எடுத்துட்டுருக்கேன்டா. சே எப்படி இருந்த வீடு தெரியுமா சத்தினா அழுதுருவேன். எங்கள் வீடை பழைய வீடை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு பாரு. கண்ணந்தத்தா வீடு தானே இங்கே இருக்கல. கண்ணந்தத்தா வீடு தானே. ஆ ஏல் சொல்லு கண்ணந்தத்தா வீடு சொல்லு. கண்ணந்தத்தா வீடு சூப்பராக போச்சு. லேட் ஆகிட்டு இருந்தாலுமே நல்லா போச்சு. அப்புறம் அம்மா சுப்புலாம் வந்திருந்தாங்க, நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் பார்த்தா மழை வந்துடுச்சு. அதனால தம்பியை ரொம்ப மழை, அதனால தம்பியை மட்டும் கெட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பரோட்டாங்க வச்சுங்க சாப்பிட்டு. தேர்ஸ்டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி முடிஞ்சால் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் பானிபூரி கடையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.